வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வேறு எதுவுமே இல்லை, சிக்கன் வறுவல் குழம்பு தான். நீங்கள் சிக்கன் வறுவல் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஒரு மசாலா அரைச்சி ஊற்றி தண்ணி ஊற்றி பண்ணால் அது குழம்பு. நீங்கள் வறுவல் பக்குவத்து வந்தோடனே சாப்பிட்டிங்கன்னா அது வந்து வறுவல். அதனால் இன்றைக்கி சிக்கன் வறுவல் குழம்பு செய்ய போகிறேன். அந்த வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய பேஜுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி வந்து அந்த 1 கிலோ சிக்கன் தான் வந்து நம்ம ஒரு மசாலா ஒரு மசாலா வறுவல் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். சிக்கன் 1 கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்கு. பிக் ஆனியன் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் 1.5 ஆனியன் வந்து கட் பண்ண போகிறோம். 3 டொமேட்டோ வந்து கட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த குழம்புக்கு சேர்த்த போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, ஃபெனல், கொத்தமல்லி தழை, பிளாக் பெப்பர் பவுடர் இதை சேர்த்து வந்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்த்தியாச்சு. இதை நல்லா மைய அரைச்சிக்க போகிறோம். இந்த சிக்கன் வறுவல் குழம்புக்கு வந்து தேவையானது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூட தேவைப்படுது. பொடி ஐடியத்தில் வந்து என்னென்ன தேவைப்படுதுன்னா ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், குமின் பவுடர், அப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் இது தான் சேர்த்த போகிறோம். ஆல்ரெடி பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்து இருக்குது, அதனால் வந்து இது 4 பவுடரையும் சேர்த்த போகிறோம். கடைசியில் வந்து கரம் மசாலா சேர்த்த போகிறோம். இந்த பக்குவத்தில் வந்து தேங்காய், பிளாக் பெப்பர், கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் வந்து பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி வச்சுருக்கு. இப்போ வானிலை எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இந்த சிக்கன் குழம்புக்கு நான் கரம் மசாலாக்கு பதிலாக நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டேரெக்டாகவே அந்த எண்ணெயில் வந்து சேர்த்து அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா கம்மன்னு மணத்தோடு நல்லா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆனியன் சேர்த்து போகிறோம். இப்போ நான் ஆனியன் கூட உப்பு சேர்த்து இப்போ இது வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வரைக்கும் நான் வேக போகிறேன். இப்போ ஆனியன் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா குழன்னு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்த போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கு. தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்தோடனே நம்ம அந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் சேர்த்த போகிறோம். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், குமின் பவுடர், கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் ஒவ்வொன்றும். கொரியாண்டர் பவுடர் வந்து 2 ஸ்பூனு, மற்றதெல்லாம் 1 ஸ்பூனு சேர்த்திருக்கு. இது நல்லா கிளறி விட போகிறோம். இப்போ மசாலா நல்லா வெந்துச்சு. இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்த போகிறோம். இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து சிக்கன்லேருந்து தண்ணி கக்கிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ நான் இதை மூடி வச்சிட போகிறேன். இப்போ சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா ஊஸ் அவுட் ஆகி இப்போ சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ வந்து இன்னும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா சேர்த்து கொஞ்சம் தேவையான வாட்டர் சேர்த்து நம்ம வந்து திருப்பி வேக வைக்க போகிறோம். இப்போ சிக்கன் வந்து அரை பக்கத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா ஊற்றி திருப்பி நம்ம குக் பண்ண போகிறோம். எனக்கு சிக்கன் குழம்பு வேறு வேண்டாம், இல்லை வறுவல் தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பக்கத்தில் நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நான் வந்து சிக்கன் வறுவல் குழம்பு பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் தண்ணி அந்த மசாலா அரைச்சி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு குழம்பு மாதிரி வச்சு நான் சாப்பிட போகிறேன். இந்த சிக்கன் வறுவல் குழம்புங்கிறனால நான் இப்போ வந்து அந்த மசாலா அரைச்சி ஊற்றியாச்சு. அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ அந்த குழம்போட பக்குவத்தில் வந்து திருப்பியும் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கிறதுனால இப்போ ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இதோட சிக்கன் அந்த ரெசிபி வந்து முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் வறுவல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சிக்கன் நல்லா வெந்திருக்குது. சால்ட்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. காரம் இல்லை, உப்பு இல்லை. லைட்டான மசாலா தான் போட்டுக்கிறோம். பெப்பர் சேர்த்திக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டிஸ் இது வருது. இது வந்து இந்த பேஜ் வந்து நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னோடய பேஜ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்பவுமே ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை. உங்களுக்கு அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. See you again. Yeah.